விஷயமா என்ன சார் சொல்றீங்க? ஏண்டா வினோதினி குமார் இப்பதான் புட்டு வச்சேன் சார் ஊத்தி ஊத்தான வச்சேன். நான் புட்டு வச்சேன் சார். என் பொண்டாட்டி பேரு வினோதினி தேவி, என் சகல பேரு குமார், ஜெயக்குமார். ஓ, என்னை போல் ஒருவன். சார் அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க சார். அந்த துக்கம் தாங்காம தான் இப்படி குடிக்கிறேன். ஓ, அதான் உன் துக்கமாப்பா? ஆமா சார். அவங்க 2 பேரும் நடந்தது என்னங்கறத நான் சொல்றேன். ஓ பொண்டாட்டி வினோதினிக்கும் ஓ சகல குமாருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது. அந்த கள்ள தொடர்பை பார்த்து நீ அதிர்ச்சி அடைஞ்சிட்ட. மனம் உடைஞ்ச நீ வருத்தம் தாக்காம உன் பொண்டாட்டிய கண்டிச்ச. ஆனா அந்த கள்ள தொடர்பு கண்டினியூ ஆச்சு. ஒரு மதிய நேரத்துல நீ பார்க்க கூடாதத பார்த்து அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு கண்டிச்ச. ஆனா அவங்க தங்களுடைய கள்ள காதல மறக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்க. இந்த குடி சார் அவங்க நல்லவங்க சார். ஏய் நிறுத்துடா. சகலையும் பொண்டாட்டியும் உனக்குன்னு இல்ல, இந்த உலகத்துக்கே நல்லவங்களா இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எல்லா சகலைகளுமே எதிரிங்க தான், எல்லா பொண்டாட்டிகளுமே துரோகிங்க தான். சார் சார் என் பொண்டாட்டி உத்தமி சார். குமார்னு உனக்கு ஒரு சகலை இருக்கிறப்ப உன் பொண்டாட்டி எப்படிடா உத்தமியா இருப்பா? சார் என்னுடைய சகல உத்தமன் சார். நிறுத்துடா. வினோதினி உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு எப்படிடா உத்தமனா ஒருத்தன் சகலையா இருக்க முடியும்? உத்தம வில்லனா தான் இருப்பான். அசிங்கத்துக்கு பயந்துகிட்டு உண்மையை மறைக்கிறியா? சொல்லுடா, உண்மையை சொல்லு. அந்த கள்ளக்காதல் உண்மையை உலகத்துக்கே எடுத்து சொல்லு. ஐயோ இத நீ சொல்லாம உன்னை விட மாட்டேன்டா. ஐயோ சரியான பைத்தியத்திட்ட மாட்டிக்கிட்டேனே. என்ன விடுறா ஆள சாமி. பொண்டாட்டி துரோகிடா, ஒத்துக்கடா. ஒத்துக்கடா. அடிச்சதெல்லாம் இறங்கிருச்சு. நிறுத்துங்க சார். கணுத்தல்ல உனக்கு சார் என்ன காப்பாத்துங்க சார். ஒரு பைத்தியம் என்ன துரத்திட்டு வருது சார். நீ ஒத்துக்கலனா விடாம. நீயா வந்து தன்னோடா. ஐயோ வாங்க. இல்ல பிரகாஷ், வாங்கன்னு சொல்றல. நான் வர மாட்டேன். என்ன நீ அடிப்ப? விடாதல. முடிஞ்சா புடிச்சு வர்றா. அதான் புடிச்சிட்டிய. கைய விடு, வலிக்குது. கூப்பிட்டா வரமாட்டியா? சார் என் பொண்டாட்டி பேரு வினோதினி, என் சகல பேரு குமார். அவங்க கல்யாணத்துக்கு போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்க சார். அதனால வேதனை தாங்க முடியாம குடிச்சேன் சார். அவங்க கள்ள காதல்னால தான் செத்தாங்கன்னு இவன் என்ன ஒத்துக்க சொல்றான் சார். அவங்க அண்ணன் தங்கச்சியா பழகுனாங்க சார். இல்ல பிரகாஷ், சகலையும் பொண்டாட்டியும் எப்படி அண்ணன் தங்கச்சியா பழக முடியும்? இல்ல பிரகாஷ், கோட்ல எல்லாம் போச்சுன்னு கவலையில இருக்கோம். நீ என்னடா எல்லாம் நல்லதுக்கு தானே சீஸ் காட்டுற? குட்டிங் இப்ப நடு ரோட்ல வச்சு ஒருத்தனை அசிங்கப்படுத்துற. ஐயோ ஐயோ பிரகாஷ், உன் அண்ணன் மேட்ரு உனக்கே தெரியும். பூ பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறது இல்லாம ரோட்ல போற வர பொண்டாட்டில அசிங்கப்படுத்துறியா? இன்னொரு தடவை நீ வினோதினி குமார பத்தி தப்பா பேசின அவ்வளவுதான். என் அண்ணன் போடுற சோத்தை தின்னுட்டு அவன் வீட்லயே தங்கிக்கிட்டு அவன் வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இப்போ அவனையும் அசிங்கப்படுத்துவியா? இன்னொரு தடவை இப்படி கேள்விப்பட்ட மூஞ்சி படப்பலாம். உன் பொண்டாட்டிய சோத்துக்கும் பைசாவுக்கும் கூட்டி கொடுக்கற நீ என் பொண்டாட்டிய பத்தியா தப்பா பேசுற? இந்த ஆளு மூஞ்சியை பார்த்தா தெரியல, இந்த ஆள் கூட எப்படி பொண்டாட்டி இருப்பா? பொண்டாட்டிய கூட்டி கொடுக்குற ஆள் நீ அடுத்தவன் பொண்டாட்டிய பத்தி பேசுறியா? எல்லாம் ஒரு மனுஷன். சீல கடம்பா மத்தி மீன் 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 இல்லையா? என்ன மீன் இது? எங்க பிடிச்சது? என்ன சார், காட்டுல பிடிப்பாங்க, கடல்ல தான் சார் பிடிச்சது. அப்படியா? இத குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? பாறை மீன் சூப்பரா இருக்கும் சார். அப்ப கடம்பா சார் அது அல்வா மாதிரி சார். எப்படி வலிக்கிட்டு போய் தொண்டையில குத்துமா? முள்ளுலாம் ஒண்ணும் இருக்காது சார், சூப்பரா இருக்கு சார். முள்ளே கிடையாது சார். கிளம்பியா கிளம்பியா? அப்ப கடம்பா இருக்கு, வாங்கல நீங்க? பொழுது போகணும்னு கேட்ட கிளம்பியா? நல்ல ஆள் சார் நீங்க. நாங்கெல்லாம் கருவாட்ட கடலை விட்டு மீனை பிடிக்கிறவங்க. போ போ. என்னடா இங்க நிக்கிற? அது ஒண்ணு இல்லக்கா, நம்மகிட்டயே மீனை பத்தி சொல்றான். நமக்கு தெரியாதா எந்த மீனை எப்படி வறுக்கணும், எந்த மீனை எப்படி பொரிக்கணும்னு? குழம்புல எது கரையும் எண்ணெயில எது கரையும்னு தெரியாதா? ஆமா விஜயா, பையில என்ன? அவசியம் சொல்லிதான் ஆகணுமா? ஐ மீன் இங்க பாரு, ஐடியா
சொல்லு. இந்த மீன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆண்டி இங்க வாங்கல. பாருங்க ஃபிஷ் எந்த ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லுங்க. விஜயா பையில என்ன இருக்கு? இங்க பாருங்க, இது நல்லா இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க. கிட்ட வராத. நல்லா இருக்குல்ல? மாப்பிள எதுக்கு மீன் மாப்பிள? ஆண்டி சுஜாதா வீட்ல மீன் தொட்டி வைக்கலாம்னு சொன்னா, அதுக்காக தான் மீன் பார்த்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஆண்டி இதுல இந்த கலர் மீனை பாருங்க, இது ஓகேவா? என்ன மாப்பிள கலர் கலரா வச்சு என்ன ஆக போகுது? வாஸ்து மீனா பார்த்து வாங்கி வைங்க. வாஸ்து மீனா? ஆமா மாப்பிள, வீட்ல வச்சா ரொம்ப ராசியா, எல்லா கிரகமும் நம்மள தான் பாக்குமா. அப்ப சனி? அதுக்கு தான் நீ இருக்கியே. வாய் வச்சிட்டு சும்மா இருங்க. ஆண்டி மீன்ல கூட ராசியெல்லாம் இருக்கா? இருக்கு மாப்பிள. ஓ அப்படின்னா நம்ம அதை தான் வாங்கணும். மீன்ல கூட ராசியா? அப்படின்னா எனக்கு மீன் தொட்டியே வேண்டாம். என்ன சுஜாதா கோச்சுக்கிற? நமக்கு நல்ல நேரம் வரும்ல. வாடி அன்னபூரணி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணிருப்ப. அக்கா அவ உன்னை ஒரு மாதிரி பாக்குறா. அக்கா அவ பார்வையே சரியில்லையேக்கா. விஜயா அதை கொண்டா பாக்குறேன். விஜயா உள்ள கொண்டு போய் வை. சரிக்கா. போ. அழகா இருக்குல்ல? மாப்பிள ஜூஸ் எடுத்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ, ஆண்டி அம்மா, ஆண்டி 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 என்னாச்சு? அம்மா, தண்ணி கொண்டு ஆண்டி வாங்க. என்னாச்சு? அம்மா, ஆண்டி அக்கா என்னாச்சுக்கா? விஜயா தண்ணி கொண்டு வா. அக்கா தண்ணி தெளிங்க. அக்கா, அம்மா, அக்கா, அக்கா. ஆண்டி என்னாச்சு? என்னாச்சு ஆண்டி? ஐயோ இல்லம்மா, சட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. விரதம் இருக்கல்ல, வெயில்ல வேற கோயிலுக்கு போயிட்டு வந்தனா. என்ன ஆண்டி அதான். சொல்லுங்கன்னா நான் கார் அனுப்பிச்சிருப்பேன்ல, நீங்க நடந்துலாம் போயிட்டு வரீங்க. இல்ல மாப்பிள, நடந்து போனோன்னு தான் வேண்டுதல. விடுங்க. ஆண்டி போதும் ஆண்டி, நீங்க விரதம்லாம் எதுவும் இருக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் மனசு தளரக்கூடாது மாப்பிள, எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துப்பான். ஆண்டி உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீடு நல்லா இருக்கணும், கெட்டது நடக்கூடாதுன்னு நாங்க கூட இவ்வளவு வேண்டிக்கிட்டது இல்ல. ஆனா நீங்க எங்களுக்காக எத்தனை தியாகம் பண்றீங்க. இது என்ன மாப்பிள தியாகம்? நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். சம்பந்தி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அம்மா சொன்னா கேளுமா. இல்லம்மா, தெய்வ காரியத்தை பாதியில நிப்பாட்ட கூடாது. நீங்க எங்க அம்மாவுக்கு மேல ஒரு படி போயிட்டீங்க ஆண்டி. கொஞ்சம் இருங்க மாப்பிள, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அப்படியே சாப்பாடும் ரெடி பண்ணிடுறேன். வா விஜயா. அக்கா அவ நல்லா தானே இருந்தா. நாம வந்தது மயக்க எக்கோன்னு சீன் போடுறா. கார்த்திக் வேற இப்படி பேசுறான். சுஜாதா எனக்கு இப்படி ஒரு ஆண்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டி இஸ் வெரி கிரேட். சான்ஸே இல்ல. அக்கா இரு இரு. எடு எடு. எப்படிக்கா சட்டுன்னு அப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க? இதெல்லாம் அந்த அன்னபூர்ணிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான். என் மகனே மிஷின் அடிச்சான்னு சொல்லி பழிய போட்டு துரத்த பார்த்தா, இப்ப அவன் மகன் என் கையில. நான் ஆடுறதுக்கெல்லாம் ஆட வச்சு சொத்தை எழுதி வாங்கிட்டு அந்த அன்னபூரணிய வெளியே துரத்துறேனா இல்லையா பாரு. எடு எடு எடுன்னு சொல்றல. எது சாப்பிட்டாலும் தடம் இருக்க கூடாது. சரி, அதுல போடு. என்ன ஏகாம்பரம், அழகு குத்துனது எடுத்தாச்சு போல. ஆமா மேடம், இன்னைக்கு தான் எடுத்தா. அக்கா என்னக்கா இது? கடைசி நேரத்துல எல்லாமே கைவிட்டு போச்சு. எனக்கு ஒண்ணும் புரியலடி. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல காயத்ரி. ஆமா எதிர்பார்க்கல. வக்கீல்னா நின்னு வாதாடணும், அடிச்சு நொறுக்கணுங்க. நீங்க உம்முனே இருந்திருப்பீங்க. பேங்க் வக்கீல இந்தாமா ஸ்டேடு கையில கொடுத்திருப்பான். என்ன காயத்ரி, என்ன பேசுறாரு இவரு? நான் பேசவே இல்லைன்னு சொல்றாரா? மூச்சே விடலைன்னு சொல்றேம்மா. என் அரசியல் வாழ்க்கையில எத்தனை வக்கீல பாத்திருக்கேன் தெரியுமா? வக்கீல சும்மா அப்படி கோர்ட்டுக்குள்ள வந்தா எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்க. புரியாம பேசாதீங்க. இத்தனை வருஷமா போராட போய் தான் தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்திருக்கு. ஆனா டாக்குமெண்ட் வரலையே. டாக்குமெண்ட்டும் போச்சு, நம்ம திட்டமும் போச்சு. இன்னும் இதுக்காக 3 மாசம் வெயிட் பண்ணுமா? நல்லா போகணும், உனக்கு நாமம் போடணும்.
சரி அப்ப உங்க விஷயத்த சொல்லுங்க. இன்னும் என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். அந்த டாக்குமெண்ட் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? இதுதான் எனக்கு பிடிமானம். பிடிமானமா? என்ன சொல்றீங்க? யோ, அதுல என் வீட்டு டாக்குமெண்ட் இருக்கியா? தெரியும், உங்க வீட்டு டாக்குமெண்ட், எனக்கு பவர் கொடுத்த டாக்குமெண்ட், அப்புறம் இந்த மேடம் பேர்ல எழுதின டாக்குமெண்ட் எல்லாம் இதுல இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எதுக்கே உனக்கு? பின்ன நீங்க வட்டி கட்ட வேண்டாமா? இது என்ன புதுசா இருக்கு? மேடம், பிரகாஷ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ என்கிட்ட பணம் கேட்டு வாங்குனீங்க. அது தேவையில்லைன்னு திருப்பி என்கிட்டயும் கொடுத்துட்டீங்க. அது பரவாயில்ல, சின்ன அமௌண்ட். ஆனா இன்னைக்கு நீங்க கேட்டது 1.25 கோடி ரூபாய். இத பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட உடனே பெருட்டி கொண்டு வந்து நேர்ல கொடுத்துருக்க முடியாது. நான் ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறதுனால ஏதோ 4 இடத்துல பணத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். இப்பவும் அது உங்களுக்கு உதவல. இது பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற பிசினஸ். எனக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு நான் வட்டி கட்ட வேண்டாமா? நல்லா கேட்டுக்குங்க, 1.25 கோடி ரூபாய்க்கு வட்டின்னு கணக்கு போட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. கஸ்டமருங்கிறதுனால ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி. அந்த ஒரு மாசம் வட்டியை கொடுத்துட்டு உங்க டாக்குமெண்ட்டை வாங்கிக்கங்க. வச்சாம் பாரு ஆப்பு. யோ, யாரு வீட்ல வந்து யாரு டாக்குமெண்ட்ட புடிச்சு வைப்ப? அரசியல்வாதிகிட்டே அரசியல் பண்றியா? நான் நாளை கவுன்சிலர், தமிழ்நாட்டுக்கே நிரந்தர கவுன்சிலர் ஆக போறவன். ஏகாம்பரம், இது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு யோ, மேடம். எவனா இருந்தாலும் இப்படிதாங்க வாங்குவேன். என்னையா சவுண்ட் விடுற நீ? கவுன்சிலர் ஆந்துன்னு தோத்து போற பொம்பளையோட புருஷன் தானே நீ? ஆனா நான் இப்பவும் ஃபைனான்சியர். ஒரு நாளைக்கு 4 ஸ்டேட் எம்எல்ஏ எம்பிக்களை பார்த்து பேசுறவன் நான். என்னமோ என்கிட்டே மிரட்டுற மாதிரி பேசுற நீ? 1 லட்சம் ரூபாய் தூக்கி விட்டா சுமக்க முடியுமா உன்னால? நான் பணத்திலேயே புரள்றவையா? என்கிட்டே சவுண்ட் விடுறியா நீ? சார், என்ன சார், என்ன இப்படி பேசுறீங்க? 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிங்க மேடம். இது அநியாயம் சார். உங்களை நம்பி தானே நாங்க வந்தோம். இந்த பணத்தை கையில வச்சுட்டு நான் ஒண்ணும் செய்ய முடியாது மேடம். நானும் வட்டிக்கு தானே வாங்கியிருக்கேன். நானும் வட்டி கொடுக்கணும், நீங்களும் கொடுங்க. யோ, என்ன கெஞ்ச விடுறியா? போலீஸ்க்கு இப்ப போன் போட்டேன்னு வையி. போடு, போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என் பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணு. ராங் நம்பர் சொல்லி வச்சிருவாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை சேர்த்து தான் வட்டியா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். பெரிய இவன் மாதிரி பேசுற நீ? எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறானே. போச்சே, வடை போச்சே, எல்லாம் புடுங்கிட்டு போச்சே. சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதை நாங்க ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாதா? அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சார், வேண்டாம் சார், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இவெல்லாம் ஒரு அரலூசு. நான் அப்படி இல்ல. காசுக்கு காசு வரலனா என் முகமே மாறிடும். வட்டி கொடுக்காம ஏமாத்திரலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணீங்க, நடக்கிறதே வேற. உங்க முள்ள மாதிரித்தனத்தை பிரகாஷ் கிட்ட இல்ல, உங்க புருஷன்கிட்டயே சொல்லிடுவேன். என்ன ரொம்ப மிரட்டுறீங்க? உன்னை பத்தி பிரகாஷ் கிட்ட சொன்னா போதும், ஒரே நாள் எல்லாம் முடிஞ்சிடும். சொன்ன வட்டியை கொடுக்க பாரு. பிரகாஷுக்கு தெரிஞ்சா என்னை அடிச்சே கொண்டுருவானே. என்ன ஏகாம்பரம் இதெல்லாம்? இவனை நம்பி உள்ள விட்டது தப்பு மேடம். அக்கா, என்னக்கா இவ எப்படி பேசிட்டு போறான்? இந்த விஷயம் மட்டும் பிரகாஷ்கோ குமார் மாமாவுக்கோ தெரிஞ்சா? பேசாதடி, நினைச்சாலே பயமா இருக்கு. அப்படி போடு போடு போடு. மேடம், இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்குது. சொல்லுங்க, என்ன வழி? பேசாம அவன் கேட்ட வட்டியை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிக்கலாம். என் வீட்டு டாக்குமெண்ட் மாட்டிட்டு தானே இருக்கு. நம்பிக்கையோட தான் அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசணும். நமக்கே அவன் பாடம் நடத்திட்டு போறான், என்ன செய்ய முடியும்? எல்லாம் என் தலை எழுத்து. வா போலாம்.
என்னடி இது டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இல்லங்க அது வந்து காதுல என்ன? ஹெட்போன் வச்சிருந்தேங்க. அது தெரியுது. அதுக்குள்ள என்ன? கந்த சஷ்டி கவசங்க. மனப்பாடம் ஆகிறதுக்காக கேட்டுட்டு இருந்தேங்க. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. எங்க காட்டு. ஆமாடி, கந்த சஷ்டி கவசம் தான். ஆனா மைக்கேல் ஜாக்சன்ல பாடுறாரு. இல்லங்க அது வந்து உனக்கு துளிர் விட்டு போச்சுடி. என்ன பண்ண போறானோ? என்னங்க வேணாங்க வேணாங்க. நக்கலா போச்சுல்ல ஏண்டி? அவன் வீட்டு டாக்குமெண்ட் பறி போயிருச்சுன்னு பதறி போயிருக்கேன். நீ என்னடானாக்க ரேப் சாங்குக்கு டான்ஸ் ஆடுறியா? ஒண்ணுக்கு 3 அழகா குத்திடுவேண்டி. ஜாக்கிரதையா இரு. நாசமா போறவனே, அதான் நீயே எல்லாம் நஷ்டப்பட்டு நிக்கிறல்ல. அக்கா நான் சொன்னேன்லக்கா. அக்கா எல்லாத்துக்கும் காரணம் இந்த சரோஜா தான்க்கா. நீ நல்லா யோசிச்சு பாரு. அவ இங்க நுழைஞ்சதுல இருந்துதான் இத்தனையும் நடக்குது. கார்த்திக்க கோயிலுக்கு சாமி கும்பிட கூட்டிட்டு போனதுல இருந்து இப்ப இவ இங்க மயக்கம் போட்ட வரைக்கும் யோசிச்சு பாரு. நீ வரும்போது ஒன்னு அவ முறைச்சா, இப்ப மயக்கம். அக்கா அவ மொழியும் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. நீ நம்பாதக்கா. ஏன் தமயந்தி, அப்ப லாரிக்கு வந்தது கூட இவ ஏற்பாடுதான் சொல்றியா? இருக்கும்க்கா, அவ கிரிமினல் தானே. என்ன சொல்ற நீ? ஏதோ குழம்புல உப்பள்ளி போட்டோமா, கார்த்திக்கு சமைச்சு போட்டோமான்னு இருக்கிறவ, அதுவும் படிக்காதவ, இந்த அளவுக்கு கிரிமினல் தனம் பண்ணுவான்னு சொல்றியா? அக்கா படிக்காததுக்கும் கிரிமினல் தனம் பண்றதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? சத்யாவோட அம்மாவை கோச்சுக்கிட்டு இங்க வந்து ஒட்டினா நீயும் பாவம்னு சேர்த்துக்கிட்ட. கார்த்திக் கல்யாணத்துல இவ பண்ண கோல்மால் எல்லாம் மறந்துட்டியா? கல்யாணத்தை தடுக்க எத்தனை டிராமா போட்டா. அக்கா நீ யோசிக்கா. அவ மேல ஒரு கண்ணை வை. அவளை ஃபாலோ பண்ணு. அவ எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு பாரு. கார்த்திக் கிட்ட நல்ல பேர் வாங்குறது மூலமா அவ சொத்து அடைய கூட பிளான் பண்ணுவா. சரிக்கா நீ இரு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நேத்தே நினைச்சேன் மறந்துட்டேன். மத்தியானம் சாப்பிட்டு போடுறதுக்கு டேப்லெட் இல்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இது அப்படி என்ன கொண்டு போறா? என்னங்க டேய் என்னது இது? இந்தாங்க. ஏது இது? இல்ல கடைக்கு போயிட்டு வரும்போது மீன் பொரிச்சிட்டு இருந்தாங்க, அதான் வாங்கணும். அக்காவுக்கு 3, எனக்கு 2, உங்களுக்கும் 2. உங்களுக்கு அக்கா இத குடுத்துட்டு வர சொன்னாங்க. தின்னுட்டு முள்ள வெளியே போட்டுருங்க. ஓ இதத்தான் மறைச்சு கொண்டு போறீங்களா? சூப்பர். என்னடி கொடுத்துட்டியா? குடுத்துட்டேங்கா. அப்போ விரதம் எல்லாம் டிராமாவா? தமயந்தி சொல்ற மாதிரி எல்லாம் திட்டத்தோட தான் நடக்குதா? சரோஜா, ஏய் சரோஜா. என்னது? அன்னபூர்ணி மிரட்டலா கூப்பிடுறா? இரு. சொல்லுங்க சம்பந்தி. சம்மந்தியா? ஏண்டி துரோகி, விரதம் குடும்பத்துக்கு நல்லதுன்னு நடிச்சு என் மகனை ஏமாத்த பாக்குறியா? உள்ள வச்சு மீன் தின்னு இருக்க. உன்னை விசாரிக்கிற அளவுல விசாரிக்கணும், அப்பதான் உண்மை தெரியும். மேல வா வா. ஏய் விஜயா, சோப்பாயில ஊத்தி இங்கெல்லாம் நல்லா கழுவி விட்டு அப்படியே அந்த படிக்கட்டுல கொஞ்சம் சோப்பாயில போட்டு வை. என்ன? சரிக்கா. ஏண்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? விரதம் கோயில் சாமின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்து திங்கிறீங்க. அப்போ எல்லாம் டிராமா அப்படித்தானே? சொல்லுடி, என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த சொத்தை எல்லாம் உன் பொண்ணு பேர்ல மாத்தலான்னு வந்திருக்கியா? சொல்லுடி.
நல்லவ மாதிரி வந்து இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கலான்னு பாக்குறியா துரோகி? என்னடி சும்மா நிக்கிற? சொல்லு, என் குடும்பத்தை அழிக்கத்தான் வந்தியா? எதுக்குடி இந்த நல்லவ வேஷம்? உன்னை விடவாடி. என்ன என்ன சொன்ன? உன்னை விடவாடின்னு கேட்டேன்டி. என்ன டியா? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? ஆமாண்டி, பேசுவேண்டி. என்னடி செய்வ?